வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப் ரோடு பைக்கு பாலைவனத்தில் ஓட்டுறது, அரபியில் பக்கின்னு சொல்லுவாங்க. அது பேட்ரி டவுன் ஆகிடுச்சு, எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேட்ரி வாங்கியாச்சு, சேஞ்ச் பண்ண வேண்டியதான். மாடல் வந்து Z90 சுசுக்கி. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது லாக்கில் இருக்கணும், அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் ஆன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இதில் பெட்ரோல் டேப்பு ஆன் பண்ணிக்கணும். சாவி ஆன் பண்ணிவிட்டு மேனுவலு. இது ஆல்ரெடி பேட்ரி டவுன் ஆகிட்டு, அதனால தான் இப்போ மாற்ற போகிறோம். சீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது பேட்ரி. எப்படி கட்டுறதுனாக்கா இங்கே ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு லாக்கு, இதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி இங்கே இருக்குது. எல்லா வண்டியிலையுமே டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெளியே இருக்கும். இந்த இருக்க பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். எடுத்துக்கினாக்கா என்ன தேவை? ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை. ஏற்றுறதுக்குண்ணா இது போதும். ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த இருக்கு பாருங்கள், லாக்கு இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை எடுத்துட்டாக்க 2 லாக்கு எடுத்தாச்சா வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த லாக் இருக்குது பாருங்கள், இது லாக்கில் இருக்கும். இதையும் எடுத்துகிட்டு அடாப்டருது. சம்டைம் இது போயிருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் சேம் தான், பேட்டரி கட்டி ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்க்ரூ தான் 2 பக்கமுமே. கட்டிட்டு ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ சேம் அதே மாதிரி தான். இது வேறு கம்பெனி. இங்கே எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தான் வரும் பேட்ரி, புது பேட்ரி பண்ணி தான். அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் கொடுத்துருவாங்க. சேம் புதுசு கொடுத்துருக்காங்க. சேம் இதை ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். ரெட்டு பிளாக்கு ப்ளஸ் மைனஸ் சேம் தான், நார்மலாக உள்ளது தான் எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு நெட்டை போட்டுக்கிட்டு ரெட்டு பிளாக்கு ப்ளஸ்ஸு மைனஸு. நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் ஒன்று தான் பேட்ரி. ரெட்டு ப்ளஸ்ஸு மைனஸு பிளாக்கு சேம் தான். ஆல்ரெடி நெட் வச்சுட்டு சேம் தான், ஒரு போல்ட்டு போட்ட வேண்டியதான். ஸ்க்ரூ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எடுக்குதானே. போகிறப்ப டெசர்ட்ல எல்லாம் போகிறப்ப கீழே விழுந்துடாமல் இருக்குது தான் அந்த பெல்ட்டு. அதை மாட்டி விட்றணும், இல்லாட்டி பேட்டரி லூஸ் ஆகிடும். அப்படியே அப்புறம் ஒழுங்காக லைன் வராது. ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். பெட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு சாமி போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோ ஸ்பீடு ஓட இருக்கும், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்த வண்டிக்கு மாற்றணும், இன்னும் 4 வண்டி மாற்றணும். பார்ப்போம், அடுத்த வண்டிக்கு போல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. சொல்லுங்கள்.